உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்கிட்ட 1000 தடவை சொன்ன என்ன பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீ உன்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க. கிரேட். இதுதான் உண்மையான லக்ஷ்மி. இப்ப சொல்லுடி, ரிஷி உன்னை காப்பாத்த வருவான்னு உனக்கு தெரியாதா? இவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவ அதை செய்ய விட்டுருப்பாளா? நீங்க சும்மா இருங்க பாட்டி. ஜெயில என்ன சொன்ன? ஏன் ரிஷி என்ன காப்பாத்த வருவான்னு நீ சொன்ன? அப்ப ரிஷி உன்னை காப்பாத்த வருவான்னு உனக்கு தெரியும் இல்லையா? அப்படிதானே? அவன் வருவான்னு உனக்கு தெரியும்ல. நீ ஜெயிலுக்கு போவன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தது. உன் வாயை மூடுறியா? உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, ரிஷி ப்ரோ என்னெல்லாம் சொன்னாரோ அது அன்னைக்கு. அண்ணிய விட்டு தள்ளு. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாம இருந்தது. ரிஷி லக்ஷ்மிக்காக தன் உயிரையே விட தயாரா இருக்கான். அவ எப்படி ஜெயிலுக்கு அவனை அனுப்புவா? இல்ல பாட்டி, உங்களுக்கு இவ்வளவு பத்தி தெரியாது. எனக்கு தெரியும்டி. நான் ஒண்ணு கண்ணை கட்டிக்கிட்டு இந்த உலகத்துல வாழல. எனக்கும் மூளை இருக்கு, தெரிஞ்சுக்க. நானும் இந்த உலகத்தை பார்த்தவ தாண்டி. அதனால நீ கொஞ்சம் பேசாம இரு. இல்ல உன் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணு. ஐ நோயா, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. உன்னை பேச விட்டா பேசிக்கிட்டே போவியா? சில பேர் இதுக்கு தான் லாய்க்கு. அவங்கள திட்டி தீக்கணும். அவங்க எல்லாம் காலடியை எங்க எடுத்து வச்சாலும் அங்க தரித்திரம் மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் ரிஷி இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கான். டோன்ட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என்னால உன்ன மாதிரி அசிங்கமாவும் அதிகமாவும் பேச தெரியும். நான் வாயை மூடிட்டு இருக்கேன்னா என்னோட அக்கா அமைதியா இருக்க சொன்னதுனாலதான். இல்லனா உன்னை நான் சொல்லுவேன். வேண்டாம், கொஞ்சம் இவளை பாரு. இவ மூஞ்சிய பாரு. இவள மாதிரி நீ எக்ஸாக்ட்லி எப்பவும் ஆயிடவே கூடாது. ஏன்னா நீ எப்படி இருக்கியோ இதுவே நல்லா இருக்கு ஷாலு. எக்ஸாக்ட்லி ஷாலு. நீதான் பாக்குறல, அண்ணிய பாரு. எல்லாரும் அவங்கள திட்டுறாங்க, அவங்க அமைதியா நிக்கறாங்க, எதுவும் பேசல. நாமளும் அப்படிதான் இருக்கணும், நல்லவங்களா. இந்த இடத்துல எப்படி பேசணும்ன்ற அறிவு கூட கிடையாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ன்ற புத்தியாவது இருக்கு. புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அவசியம் இருக்குடி. நீ நல்லா இருக்கேம்மா, அது போதும். நீ தைரியமா இரு. தைரியத்தை இழந்துடாத. தைரியமா? இவ தைரியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரிஷி என்ன ஜெயிலுக்கு போனா என்ன, தண்டனை அனுபவிச்சா என்ன, இவளுக்கு எந்த கவலையும் இல்ல. மை காட் சோனியா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட பேசல. ஓகே, ஷட் அப். நவ யூ ஷட் அப். இனஃப். எல்லாரும் எவ்வளவு பேசுறீங்க, ஆனாலும் அமைதியா தானே நிக்கிறா. லுக் அட் யூ சோனியா. கொஞ்ச நேரம் உன் மூளையை பயன்படுத்தி லக்ஷ்மி அண்ணிய பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றியா? இவங்கள மாதிரி அண்ணி கிடைச்சதுக்கு ரிஷி ப்ரோ கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன்ன மாதிரி தம்பி கிடைச்சதால அவன் அன்லக்கி ஆயிட்டான். உன்ன மாதிரி தம்பி ரிஷிக்கு இருக்கிறதால தான் அவனுக்கு வெளியில விரோதிகள் தேவைப்படல. ஆயுஷ், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். யூ மைண்ட் யுவர் ஆக்ஷன். பின்ன என்ன, இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே உன்னால மட்டும் தான் நடக்குது. நீ தானே ரிஷிய புஷ் பண்ண. நீ தானே இந்த பொண்ணு கிட்ட வர சொன்ன. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. ஐ விஷ் மலிஷ்கா, நீ ஒரு பையனா இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து உன்னை சரியான வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். நான் ரிஷி ப்ரோவோட தம்பி தான். இவங்க ரெண்டு பேரையும் திரும்ப ஒன்னா சேர்த்து வச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இவங்களுக்கும் நான் தம்பி. நீ யாரு? யாரு நீ? என் வீட்டுல உட்கார்ந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. ரிஷி ப்ரோக்கு உனக்கு என்ன உறவு? வாய மூடு ஆயுஷ். Just shut up. And shut up, all of you. ஆயுஷ், உனக்கு நல்லா தெரியும்ல, மலிஷ்கா ரிஷிக்கு யாருன்னு தெரியும்ல. ரிஷிக்கு எல்லாமே மலிஷ்கா தான். மலிஷ்காவை அவன் லவ் பண்றான். அதோட இந்த லக்ஷ்மி இவன் நேத்து வந்தவ. ஆனா மலிஷ்கா முதல்ல இருந்தே ரிஷியோட லைஃப்ல இருந்திருக்கா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மைண்ட் யூ ஆயுஷ், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. லீகலி மலிஷ்கா ரிஷியோட வைஃப் ஆயிடுவா. அன்னைக்கு இந்த கேள்விய லக்ஷ்மி கிட்ட கேளு. நான் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமை வராது அங்கிள். ட்ரஸ்ட் மீ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.